திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். நெஞ்சக்கணகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு எல்சேர் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ராஜராஜேஸ்வரி பாமாலை மூன்றாவது பாடல். இந்த மூன்றாவது பாடலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒவ்வொரு பாடல்லையும் அவ்வளோ ஒரு கருத்தான வரிகள். இதையெல்லாம் நாம் எதையெல்லாம் நினச்சிட்டு போகிறோமோ மறந்துடுவோம். ஆத்தாக்கிட்ட இந்த பாட்டை எடுத்துன்னு போய் பாடினோம்னா நமக்கு தர வேண்டியதெல்லாம் மனம் வந்து கொடுப்பா. படைச்சவளுக்கு தெரியாதா அப்படின்லாம் சொல்லாதீங்க. படைச்சவளுக்கு தெரியும். நம்மளுக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கணுன்னு இருப்பா. எனக்கு இப்போ அவசரமாக வேணும் அம்மா அப்படின்னா நம்ம தான் சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேணும்னு நம்மளுக்கு தேவைன்றதை நாம் தான் கேட்டு வாங்கணும். கொடுக்க வேண்டிய படியை அளந்துட்டுருப்பாங்க. இப்போ எனக்கு அதிகமாக வேணும், நான் இப்போ இந்த வாழ்வியலில் எனக்கு இப்போ இது தேவைப்படுது, எனக்கு நீ 60 வயசு 50 வயசில் கொடுக்கணுன்னு எனக்கு இருக்கிற, எனக்கு இந்த 25 வயசுலேயே வேணுமா, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கினோம்னா நாம் போய் அதை அம்மா கிட்ட கேட்டு வாங்கணும். ஆகையினால் எதுக்கு அந்த நாளில் தவம் இருந்தாங்க, எல்லாரும் தவம் இருந்து தவ வலிமையில் எல்லாத்தையும் பெற்றாங்க. நாம் இப்போ தவமாக இருக்கிறோம், பக்தியை கூட செய்ய மாட்டோம். அதை தான் நம்ம சொல்கிறது. உங்களை வருத்தினா தான் கொடுப்பாங்களா கொள்வாங்களான்னு அதெல்லாம் எதையுமே நம்ம அடுத்தவங்க பேச்சை கேட்டு கெடுக்கிறதுக்குனே வருவாங்க. பேச்சை கேட்டு கெட்டுடாதீங்க. ஏன்னா 100 அடி நோண்டவன் 101வது அடியில் தண்ணி வரும். 100 அடியை நோண்டும் போதே வந்து முட்டுக்கட்டை போட்டு கெடுத்துருவாங்க. அந்த 101வது அடியை நோண்டாத போனது அவனுடைய தவறு. இந்த ஒரு அடியை நம்ம நோண்டி பார்க்கலான்னு பார்த்துருந்தா தண்ணி பார்த்துருப்பான். அடுத்தவங்க பேச்சை கேட்டோம்னா நம்ம கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாமல் பண்ணுறதுக்குன்னு சில துர்தேவதைகள் பண்ணுற இது அது. ஆகையினால் நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணுறீங்களா, தெரிஞ்சு 4 பேருக்கு பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணிங்கன்னா அடுத்தவங்க சொல்கிறத காதில் வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு செய்துக்கிட்டுருங்க. நம்மளுடைய விரதத்தை எல்லாம் வழிகட்டாயமாக கெடுக்கிறதுக்குன்னு சில பேர் வருவாங்க. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அன்னையின் மேலே பக்தியோடு இருந்து உங்களுக்கு வேண்டினவற்றை எல்லாம் கேட்டு பெறுங்க. யாரும் குபேரர்ன்றாங்க. குபேரர் என்ன பண்ணார், 500 வருஷங்கள் தவம் இருந்தார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. அவர் குபேரன் ஆவறதுக்கு 500 ஆண்டுகள் தவம் இருந்தார். முதல்ல ஒரு எலியாக இருந்தவர் அந்த திரியை அப்படி தள்ளினாராம். அந்த திரியை தள்ளினதுனால அடுத்த பிறவியில் அவர் ராஜாவாக பிறந்தார். இவ்வளோ இதுவாக இருந்து நம்ம விளக்க சிவன் கோயில் விளக்க அப்படி திரியை தூண்டினதுனால அவர் மறுபிறவியில் ராஜாவாக பிறந்தார். பிறந்து அவருக்கு ஒரு சின்ன கிரிமினல் மைண்டுனால சிவபெருமான் மொத்தத்தையும் பிடுங்கினார். இனி இந்த மாதிரியான கெட்ட புத்தியில் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 500 ஆண்டுகள் தவம் இருந்து குபேர பட்டணத்தையே வாங்கினார். அந்த மாதிரி சும்மாலாம் யாருக்கும் கொடுக்கறதில்ல. அவங்களுடைய அடம் தவ வலிமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறதுனுடைய நோக்கம் என்ன, அவங்க எதனால் கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் இறைவன் எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு நாளும் மற்றவங்க பேச்சை கேட்டு உங்களுடைய விரதத்தையோ நீங்கள் செய்துக்கிட்டு வர முறைகளையோ பின்பற்றாமல் விட்டுடாதீங்க. இதையெல்லாம் விரும்பி செய்யுங்க, மனப்பூர்வமாக செய்யுங்க. வாங்க இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு மென்மேலும் பெருகணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன்.
நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. அதையெல்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இல்லை. வெளி வேலையாக கொஞ்சம் போயிட்டு வந்தோமா, அதெல்லாம் கொஞ்சம் வேலையினால் எனக்கு வீடியோ போடுறதுக்கும் அது பண்ணுறதுக்குமே நேரம் சரியாகுது. கமெண்ட் பண்ண அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். மென்மேலும் உங்கள் ஆதரவை அள்ளி கொடுங்க, கிள்ளி கொடுக்காதீங்க. அம்பாள் பாடலை அனைவரும் பாடி பணிஞ்சு கேட்டு பயனடைங்க. உங்களுக்கான பதிவு இது. ராஜராஜேஸ்வரி பாமாலை பாடல் 3. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். தேவாதி தேவினின் தெய்வமா கருணையால் தீராத நோய்கள் தீரும். செல்வமும் செல்வாக்கும் செருமுனையில் வெற்றியும் சீர்நிலை பேரும் சேரும். பூவுலகில் நிலையான புகழ் பெருகும். அறிவில் ஒரு புதிய ஒளி தான் பிறக்கும். பூன் ஆள் இடம் துணை புத்திரர் பசுக்கள் எனும் பொலிவு வரும் உயிர் தழைக்கும். பாவங்கள் ஏழ்மைகள் பழவினைகள் எனும் இவைகள் பனி போல அகன்று நீங்கும். பக்தியோடு செல்வார்க்கு சித்திகள் கைகூடும். பாரின் மிசை அமைதி ஓங்கும். யாவும் கடந்த பேரின்ப நிலை கிட்டுமென இசை பாடி வாழ்த்துகின்றோம். இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க பத்தியா. தேவாதி தேவி நின் தெய்வமாக கருணையால் தீராத நோய்கள்லாம் தீரும். அம்மா உன்னுடைய கருணை எங்கள் மேலே இருக்க, எங்களுக்கு தீராத நோயெல்லாம் தீந்துரும்மா அப்படின்னு சொல்லி. செல்வமும் செல்வாக்கும் செருமுனையில் வெற்றியும். இப்போ நம்ம சொன்ன பற்றியா கொஞ்சத்தில் கிடைக்க போகிறது. செருமுனையில் வெற்றியும் சீர்நிலை பேரும் சேரும். அந்த செல்வம் செல்வாக்கெல்லாம் வந்ததுன்னா நம்மளுக்கு எல்லா வெற்றியும் கிடைச்சதுன்னா நம்மளுடைய நிலை உயரத்தோட சீர்நிலை பேரும் சேரும். என்றைக்கும் ஒரே சீராக இருப்போம். செல்வம் வந்துடுச்சுன்னு ஆடமாட்டோம். அப்படியான அகந்தையெல்லாம் வராது. பூ உலகில் நிலையான புகழ் பெருகும். அறிவில் ஒரு புதிய ஒளி தான் பிறக்கும். பணம் வந்தால் கூடமே நம்மளுக்கு அந்த கர்வம் வராமல், அந்த செல்வம் என்றைக்கும் அழிஞ்சு போகாமல், அந்த கிடைச்ச புகழ் மங்கி போகாமல் நிலையான புகழ். பூ உலகில் நிலையான புகழ் பெருகும். அறிவில் ஒரு புதிய ஒளி தான் பிறக்கும். அந்த அறிவு தெளிஞ்சு நல்ல அறிவு கிடச்சிடுச்சுன்னா நம்மளுக்கு வீணான அகந்தையெல்லாம் வராது. பூன் ஆள் இடம் துணை புத்திரர் பசுக்கள் எனும் பொலிவு வரும் உயிர் தழைக்கும். பாவங்கள் ஏழ்மைகள் பழவினைகள் எனும் இவைகள் பனி போல அகன்று நீங்கும். பழவினைகள்ன்றது என்ன? நம்ம முன் ஜென்மத்தில் செய்தது பழவினைகள். இப்போ வினைகள் நாம் பிறந்து பண்ணுற வினைகள், இதுக்கப்புறம் நடக்க போகிற வினைகள், அது மாதிரி நிறைய இருக்குது. அதையெல்லாம் பனி போல், அம்மா மழையாக வந்தால் கூட பனி போல் அகன்று நீங்கிடுமா. பாவங்கள் ஏழ்மைகள் பழவினைகள் எனும் இவைகள் பனி போல் அகன்று நீங்கும். பக்தியோடு செல்வார்க்கு சித்திகள் கைகூடும். பாரின் மிசை அமைதி ஓகும். நான் அப்போ தான் சொன்னேன், பக்தியோடு இருங்க. நம்ம அந்த மாதிரியான தவ வலிமையெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஆகையினால பக்தி செய்கிறது தவறவே மாட்டோம். நம்ம வீட்டில் அந்த நாளில் பாருங்கள், சாமி கும்பிட்றதுன்னா அவ்வளோ ஒரு பயபக்தியாக கும்பிடுவாங்க. அந்த தண்ணி தொடமாட்டாங்க. அப்படிலாமா நம்ம இப்போ இருக்கிறோமா? தண்ணி தொடமாட்டாங்க, தீட்டு குளித்தவங்க போக மாட்டாங்க. இப்போ எல்லாம் நம்ம விஞ்ஞான காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டோம். ஆக மொத்தம் நம்ம அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிட்றோம், அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிட்றோம். மாற்றியா கூப்பிட்றோம்? உறவு முறைலாம் மாறிய போச்சு இல்லை. ஆகையினால ரொம்ப சிரத்தையாக இல்லைனாலும் தவறு செய்யாமல் இருக்கலாம். நம்ம ஆத்தா அப்பா அம்மா ஆயா தாத்தாலாம் எப்படிலாம் வழிபாடு பண்ணாங்களோ அதில் ஒரு கால் பங்காவது நம்ம அந்த நீதி நியாயத்தெல்லாம் நேர்மையாக கடைப்பிடிச்சு வாழ்ந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சீராக இருக்கும், முள்ளில்லாத பாதையாக இருக்கும். அதை தான் நாம் என்ன பண்ணுறோமோ நம்மளுடைய சந்ததிகளை அதை பின்பற்றோம். நாமளே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்காமல் போயிட்டோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும்? ஆகையினால பக்தியோடு செல்வார்க்கு சித்திகள் கைகூடும். பாரின் மிசை அமைதி ஓங்கும்.
யாவும் கடந்த பேரின்ப நிலை கிட்டுமென இசைப்பாடி வாழ்த்துகின்றோம். எல்லாம் கடந்து யாவும் கடந்த பேரின்ப நிலை, இந்த பக்தியோடு போனவங்களுக்கெல்லாம் ஆத்தாளுடைய அன்பும் கருணையும் கிடைச்சிடுச்சுன்னா பேரின்ப நிலை கிட்டும். அதை அருமையாக சொல்லியிருக்காரு. இசைப்பாடி வாழ்த்துகின்றோம் இறைவி என ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே அப்படின்ட்டு அந்த இமயமலையில் வாழற அந்த தேவியை நினச்சி அருமையான பதிவு கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் பாடுங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தேவாதி தேவினின் தெய்வமா கருணையால் தீராத நோய்கள் தீரும், செல்வமும் செல்வாக்கும் செருமுனையில் வெற்றியும் சீர்நிலை பேரும் சேரும், பூவுலகில் நிலையான புகழ் பெருகும், அறிவில் ஒரு புதிய ஒளிதான் பிறக்கும், பூன் ஆள் இடம் துணை புத்திரர் பசுக்கள் எனும் பொலிவு வரும் உய்வு தழைக்கும், பாவங்கள் ஏழ்மைகள் பழவினைகள் எனும் இவைகள் பனி போல் அகன்று நீங்கும், பக்தியோடு செல்வார்க்கு சித்திகள் கை கூடும், பாரின் மிசை அமைதி ஓங்கும், யாவும் கடந்த பேரின்ப நிலை கிட்டுமென இசைப்பாடி வாழ்த்துகின்றோம். இறைவியனை ஆண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லி அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குசபாசாங்குசம் கரும்பு மங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அந்த முக்கண்ணியை தொழுது நின்னவங்களுக்கு ஒரு தீங்கும் நேரிடாது. இதையெல்லாம் மனசில் வச்சுக்கின்னு அன்றாட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த ஆடியில் அம்மன் வழிபாடு தான் முக்கியமானது. அதை அனைவரும் மனம் உருகி பண்ணுங்க. நோய்கள்லாம் பரவாமல் இருக்கும். வீட்டுக்குள்ளே மஞ்சள் தெளிக்கிறது, வேப்பலை கொண்டு சாமி கும்பிட்றது, இதெல்லாம் செய்யும்போது நம்மளுடைய வினைகள்லாம் தீரக்கூடிய நாள் இந்த ஆடி மாதம். ஆடி மாதத்தில் அம்மனுடைய வழிபாடை பரிபூர்ணமாக அனைவரும் பண்ணுங்க. ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி, கனகவாய் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, உண்ணாமலை சமேத அண்ணாமலையாருக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.